கணவன் என்ன பண்ணுறான், மனைவிட்ட சொல்கிறான், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, என்னாச்சும் ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ மனைவி சொல்கிறா, என்கிட்ட கையில் பணமே இல்லை, நான் எப்படி உன்னை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவேன், என்னாலாம் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னான். உடனே கணவன் சொல்கிறான், உன்னோட கழுத்தில் காதில் இருக்க நகையை விற்றுனாலும் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போடி அப்படின்னு சொன்னான். மறுபடியும் மனைவி சொல்கிறா, என்னது நகையை விற்கிறதா, என்னால் நகையெல்லாம் விற்க முடியாது, பவுனு விற்கிற வழியில் மறுபடியும் வாங்க முடியுமா, என்னால் நகையெல்லாம் விற்க முடியாது, நகை இருந்தால் தான் 4 இடத்துக்கு நான் போட்டு போக முடியும், அதையும் விற்றுட்டு நான் என்ன பண்ணுறது, நான் நகையெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ கணவன் சொல்கிறான், நீ என்னோட தாய் மாதிரி, நீ என்னை டாக்டர்கிட்ட கூட்டு போடி, நான் பொழைச்சி வந்த பிறகு உனக்கு நான் இதை விட நிறைய நகை செஞ்சு தரேன், நீ என்னை டாக்டர்கிட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ மனைவி சொல்கிறா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணுறா, ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டு திரும்புகிறா. கேமராவாக இருக்குது. என்னன்னா அவன் நாடகத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தா. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கிட்ட வராங்க. கிட்ட அவட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா, நான் நடிக்கிறது என்னமோ நாடகம்தான், என்னால் மனசை கல்லாக்கிட்டு என்னால் நடிக்கக்கூட முடியல, என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் இந்த மாதிரி வேடத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா.